சார் இப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் என்ன அப்படின்னா, வகுப்பு சட்டத்துக்கு எதிராக தமிழக அரசு ஒரு அறிக்கையை வெளியிடணும். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்துல இருந்தே திமுக எப்படியோ ஒரு ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு இவங்க வெளியே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு தரும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சு அதை வச்சே ஓட்டு வாங்கிட்டு தான் வியாபாரம் பண்றாங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஃபேவரபிளா செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க ஒரு 2013 24 வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள வந்திருக்கு அப்படின்றாங்க. ஆனால் ஆப்போசிட் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டது, ரெக்கார்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது, அதை இவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க, அதை மொத்தமாக ஒரே டைமில் உள்ளே வந்ததாக கணக்கு காட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு வாதம். இன்னொரு பக்கம் போர்ட் மெம்பர்ஸ், ஸ்டேட் போர்ட் மெம்பர்ஸ் ஒரு 11 out of 11 people 7 கேன் பி நான் முஸ்லிம்ஸ் அப்படின்றாங்க. அது மெஜாரிட்டி அப்போ நான் முஸ்லிம்ஸ் போயிடுது இல்லையா? ஸோ இந்த பிரச்சனை எங்க எதுக்காக வருது அப்படின்னா இப்போ ஒரு ஊர்ல ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலம் வகுப்புக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒருத்தங்க இது பண்றாங்க அப்படின்னா, இல்ல அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முடிவு பண்ணலான்றதுதான், அவரே ஒரு ஜட்ஜா செயல்படலான்றதுதான் கணக்கு. இப்போ அதுக்கப்புறம் இப்ப அவர் ஒரு இது கொடுக்குறாரு, இது இல்ல எஸ் எது சொன்னாலுமே சரி, அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்ன்றதுக்கான விளக்கம் அதுல இல்ல, அந்த சட்டத்துல அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதுல முக்கியமான பிரச்சனைகளா எது அட்ரஸ் பண்ணப்படுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துன்னா, பழைய மானுமெண்ட்ஸ் இது எல்லாமே, ஈவன் ரெட் ஃபோர்ட் கூட வகுப்புது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. குதுப் மினார் எல்லாமே இதெல்லாம் அப்ப முகலாயர் காலத்துல இருந்தது அப்படின்றது எல்லாமே வகுப்போட ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற மாதிரி இவங்களோட கிளைம். அது வழி வழியா வந்தது. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியா அந்த மொத்த சட்டத்திலயுமே அவ்வளவு ஓட்டைகள் இருக்கு. அதை எதிர்த்து தான் எவ்வளவு பேர் போராடுறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே திமுக எப்படியோ ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கு. அப்படி என்ன நாடகம் நடத்துது? இப்போ டாஸ்மாக்ல ஒரு இடி ரைட் நடந்தது இல்லையா? இப்போ இடி ரைட் நடக்கும்போது என்ன பண்ணாங்க, டாஸ்மாக்ல இருக்கவங்க போயிட்டு ஃபைல் பண்றாங்க கேஸ். இந்த மாதிரி எங்களை பயம்புத்துறாங்க, த்ரெட்டன் பண்றாங்க, ப்ராப்பரா விசாரிக்கல, ஹியூமன் இதுக்கே பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணாங்க. இது கூட யார் போயிட்டு இன்னொரு கேஸ் போட்டது அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது. டாஸ்மாக் தனி அமைப்பு, அந்த அமைப்பு போறது ஒரு பக்கம், கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் போடுது. இதுக்கு பெரிய பெரிய வக்கீல்லாம் வச்சு கவர்மெண்டோட செலவுல அந்த வழக்கை வாதாடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க நம்மளால ஒரு கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த வகுப்புக்கு வரும், உங்களோட நிலைப்பாடு என்ன, அது வரக்கூடாதுன்னு நிலைப்பாடு. அதுக்காக இங்க சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம், அதாவது அங்க லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இங்க சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் ஏத்துறீங்க, அதுக்கப்புறம் அங்க போராடுனீங்க, அதெல்லாம் ஃபைன், நான் அதை வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப இல்ல இப்பயுமே அமைச்சர்கள் சட்டமன்றத்துல அதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அதுதான் சொல்றேன், அந்த வெளியே ஒரு வேஷம் நடக்குது இல்லையா? இவங்க பேக் எண்ட்ல உண்மையிலே எங்க போராடணுமோ அங்க போராடலன்றது பாயிண்ட். இவங்களுக்கு நல்லா தெரியும், பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இவங்களுக்கு கிடையாது. மெஜாரிட்டி இல்லாதனால்தான் பிஜேபி ரூல் பண்ணிட்டு இருக்கு. இங்க இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதனால பிஜேபி ரூல் பண்ணிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த போர்டுக்கு அந்த இது அவங்களுக்கு ஃபேவரா தான் வரும்ன்றது தெரியும். பட் அங்க பாயிண்ட் எடுத்து வச்சது எல்லாம் ஃபைன். இப்போ கோர்ட்டுக்கு போகுது கேஸ் அப்படின்னா, அப்போ ஒரு 200 பேர் 100 பேர் நூற்றுக்கணக்கான பேர் ஃபைல் பண்றாங்க. நீங்களும் பேருக்கு நாம்கியூஎஸ்க்கு உங்களோட துணை செயலாளர் வச்சோ செயலாளர் வச்சு நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்றீங்க. ஏன் அதை ஒரு திமுக கட்சியாவும் போடல, இன்னொரு பக்கம் நீங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்றிருக்கீங்க இல்லையா, ஒரு பில் பாஸ், அந்த பில்லை நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க ஏன் தமிழ்நாடு கவர்மெண்டா ஒரு கேஸ் போடல? இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, இது நம்ம அட்ரஸ் பண்ணணும். நீங்க ஒரு டாஸ்மாக் ஊழல் கேஸுக்கு நீங்க கவர்மெண்டா ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஏன் இந்த விஷயத்துக்கு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவங்க வெளியே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு தரும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சு அதை வச்சே ஓட்டு வாங்கிட்டு தான் வியாபாரம் பண்றாங்களே தவிர, உண்மையிலே அவங்களுக்கு ஃபேவரபிளா செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கூட இந்த கோவை குண்டுவெடிப்பு விஷயத்துக்குள்ள இன்னும் கூட ஜெயில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்ப 4 வருஷம் ஆச்சு, இப்ப வரைக்கும் யாருமே அந்த விஷயத்துல எங்களுக்கு அதிகாரம் சொல்லிட்டு ஒதுங்கி நிக்கிறாங்க. அது ஒரு வெளிவேஷம். அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு தொடர்ச்சியா பிரச்சனைகள் இருந்தாதான் இவங்களால அதுல ஓட்டு சம்பாதிக்க முடியுன்றது பாயிண்ட். அதாவது சிறுபான்மையருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே இருக்கக்கூடிய அரசா இருக்குங்கிறீங்களா? உண்மை. அதாவது வெளியே சில என்ன சொல்றாங்க, கம்ப சுத்துற வேலை எல்லாம் காட்டுறது. ஆனா உண்மையிலே எங்க போய் பிரச்சனையை சால்வ் பண்ணணுமோ அங்க போய் நிக்கிறது கிடையாது. அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாங்க, திருமாவளவன் மட்டுமே தலித்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு, மற்றவங்க யாருமே வரமாட்டாங்க, மற்றவங்க அதாவது இது ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னதுதான். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்லை இது அவர் ரொம்ப வருஷமா அந்த களத்தில் இருந்திருக்காரு ஒன்று. நீங்கள் இந்தியா ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் பிஜேபி வந்து அவங்கள வந்து மிரட்டியோ இல்லைனா அடிப்பணிய வச்சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பண்ணினே இருக்கு. இதில் விலை போகாத ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஐயா திருமாவளவன். இப்போ அவர் வந்து அவரோட ஸ்டாண்ட், அவரோட தாட் ப்ராசஸ் வந்து என்னன்னா வந்து என்னைக்கு ராமதாஸ் வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு உருவாக்குனாரோ அப்போ இவர் நிறைய பிளான் போட்டார், நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணார். 2014 ஒரு மாதிரி இருந்தது, 16 ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தீர்க்கமாக வந்து திமுக கூட்டணி ஒரு ஃபார்ம் பண்ணி அவர் தான் அந்த கன்ஸ்ட்ரக்டே பண்ணார் அந்த கூட்டணியை. திமுக அதில் ஆக்சுவலாக அதை கிரெடிட் எடுத்துக்க முடியாது, இவர் தான் எடுத்துக்கணும் கிரெடிட் நியாயத்துக்கு. அந்த ஃபார்ம் பண்ணி அவர் ஒரு இலக்கில் போயிட்டு இருக்கார். மக்கள் வந்து அதே சமயம் இவருக்கு மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்களான்னு கிடையாது, எல்லாருக்குமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எப்படி அம்பேத்கரை தான் எல்லாருமே வந்து கொள்கை தலைவராக எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த அம்பேத்கர் ஐயாவை வந்து இவர் வந்து கோட் பண்றதுனால இவருக்கு உண்டான ஒரு பலம் என்னைக்குமே இருக்கும். அது நம்ம குறைச்சோ இல்லைன்னா கம்மியாவோ இடப்பட முடியாது. ஆனா இவர் மட்டும்தான் ஒன்லி ரெப்ரஸன்டேட்டிவ்ன்றது நம்ம ஒத்துக்க முடியாது. இங்க பல்வேறு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க, பல்வேறு கட்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு வெளியே தெரிஞ்சவங்க, வெளி உலகத்தை தெரிஞ்சவங்க இருக்காங்க, வெளி உலகம் தெரியாதவங்க இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே அந்தந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்க ஆளுங்க இருந்துனே தான் இருக்காங்க. அவங்க யார் தலைவரா எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் விஷயம். அவங்க எல்லாருமே அம்பேத்கர் ஐயாவை தான் எடுத்திருக்காங்க, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. சில இடத்துல வந்து சில பேர் வந்து காலப்போக்கில் அவங்களால ஃபைட் பண்ண முடியாம ஏதோ ஒரு கட்சி கூட வந்து நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. சில பேர் பிஜேபி கூட பேசியிருக்காங்க. இவர் பிஜேபி கூட போகாம டிஎம்கே கிட்ட அந்த இது தேடி இருக்காரு. ஆமா, அதையுமே சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்றாங்க, அதே சமயம் ஒரு 3 நாள் கழிச்சு டிஎம்கே கூட சேர்ந்து அங்கே வந்து சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த புரிதல் நாங்கள் எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியல. பிரச்சனை நடக்கிற இடத்துல ஆதவா இருக்கட்டும், இல்லை திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை பல மற்ற தலித் அமைப்புகளும் போகிறாங்க. ஓகேங்களா. இப்போ எங்கள் கட்சி பசங்க ஒரு சில இடத்துக்கு முடிஞ்ச இடத்துக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க மட்டும் வெறும் திருமாவளவன் மட்டும் தான் போனாருன்றதும் நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் வந்து மற்றவங்க போலன்றதும் நம்ம சொல்ல முடியாது. போயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்க முடிஞ்சுன்னு இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு அதாவது சொல்றேன், அவங்க ஒரு வெளிவேஷம், அந்த தலித் மக்களுக்கு பாதுகாப்பு தொடர்ன்ற ஒரு வெளிவேஷம் ஒரு பக்கம். ஆனால் அவங்க உண்மையிலே செய்யறது என்னன்றது இருக்கு. நீங்க வேங்கவேலில் பார்த்தீங்கன்னா வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க மேலேயே வந்து கேஸை ஃபைல் பண்ண கொடூரெல்லாம் நடந்தது. ஓகேங்களா. நம்ம அதை கடந்து போயிடுறோம், அது ஆக்சுவலாக கடந்து போகக்கூடாது. ஏன் கடந்து போகக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் மக்களோட அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா. நம்ம வந்து சொகுசாவதுக்கு காரு இல்லை பைக் இல்லைன்னு நம்ம வந்து இங்கே இது பண்ணல. அவன் குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனை. ஒருத்தன் படிக்கிறான்னா இது பிரச்சனை பண்றாங்க. பைக் ஒரு புல்லட் ஓட்டுறான் கையை வெட்டுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க காலை வெட்டுறாங்க, கபடி விளையாண்டா. அதான் இந்த மாதிரியான விஷயம் நம்ம இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹியரிங் வரும்போது, இந்த கேஸுக்கு ஹியரிங் வரும்போது ஒரு 5 வக்கீல் மட்டும் தான் வாதாடணும், பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அந்த 5 வக்கீல் ஒன் ஆஃப் த வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க இருக்காங்க, லைக் என்ன சொல்றது, நம்மளோட டிவிகேவை ரெப்ரசன்ட் பண்ண வக்கீல் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை எடுத்துட்டு போய் நிற்கிறாங்கன்னு இருக்கு. இப்போ இதே வந்து டிஎம்கேலேருந்து அதை செஞ்சாங்களா, அந்த முயற்சி பண்ணாங்களான்னு இருக்கு. ஸோ இந்த முயற்சி நம்ம பண்ணோம், ஆனால் இதை வெளியே நம்ம வந்து பெருசாக பப்ளிசைஸ் பண்ணலை. ஒரு விக்ட்ரியும் வந்தது, ஒரு டெம்பரரி ஸ்டேவும் கிடச்சிது. அந்த விக்ட்ரி வந்து இதே டிஎம்கே கிடச்சிருந்தா டிஎம்கே அதை எப்படி கொண்டாடி இருக்கோம், எப்படி அதை பப்ளிசைஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி பண்ணோன்னு இருக்கு. நம்ம ஏன் இந்த விஷயத்த வந்து நம்ம அதில் ஒன் ஆஃப் த மெம்பர்னு வெளியே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்னா, டிஎம்கே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்மள கட்டங்கண்ட பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்யலை, ஆனால் வந்து நீங்கள் எப்படி அதை இது பண்ணிப்பீங்க, 100கணக்கான பேர் ஃபைல் பண்ணாங்க, நீங்கள் மட்டுமா ஃபைல் பண்ணீங்க, அது பண்ணீங்க இது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சிறுமைப்படுத்துறதுக்கு, அந்த நமக்கு கிடைச்ச விக்ட்ரியை சிறுமைப்படுத்துறது ஒரு பக்கம், அந்த விக்ட்ரியவே சிறுமைப்படுத்துறது நமக்கு கிடைச்சது ஒரு பக்கம் விட்டுருங்க, அந்த விக்ட்ரியவே சிறுமைப்படுத்துற மாதிரி ஒரு செயலெல்லாம் பண்ணாங்க. இப்போ அதை வந்து இல்லை தப்புன்னு நம்ம வந்து சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன். அதனால தான் அது வெளியே வருது. இந்த மாதிரி நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம், நமக்கு வக்கீல் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஜராக இருந்தாங்க, அதை நீங்கள் வெற்றியை கிளைம் பண்ணிட்டீங்களே. ஆக்சுவலாக இன்னும் முழுமையாக அடையலை, ஆனால் வெற்றியை கிளைம் பண்ண மாதிரி தானே இருக்கு. அது வெளியே செட்டு. ஏன்னா அந்த விக்ட்ரியே கிடைக்கலன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருக்கூடாதுல்ல. அந்த விக்ட்ரியே இல்லைன்ற மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, அதை உடைச்சாகணும் இல்லையா. அது வரைக்கும் நம்ம வெளியே சொல்லலை. அவங்க அந்த பிம்பத்தை கட்டமைக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு விக்ட்ரி, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விக்ட்ரி நமக்கு கிடைச்சிச்சு. அது நமக்கும் இல்லை, அவங்களுக்கும் இல்லை, பயன்படுத்திக்கிச்சு.
டிஎம்கே பயன்படுத்த பார்த்துச்சு, ஆ அதை இல்லைங்க தப்புங்க இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக்டை வெளியே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அதுதான் நடந்தது. ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து ஆதவ் சொன்னதா இருக்கட்டும், ஆதவ் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து தீர்மானம் ஏற்றணும், அதை வந்து வலியுறுத்தணும், அனைத்து கட்சி கொண்டு வரும், இதோட இம்பார்ட்டன்ஸை கொண்டு வரணும்னு பார்க்குறோம், ஆ அதுக்காக முயற்சி பண்றோம். ஓகே. இப்போ வேற விஷயத்துக்கு அதாவது இன்னும் நடக்கவே நடக்காத விஷயங்கள், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுத்தபடி முடிஞ்ச மாதிரியும் நாளைக்கு பார்லிமெண்ட்டோட சீட்ஸை வந்து ஷேர் பண்ணி கொடுக்க போறதுக்கு மாதிரியும் வந்து முன்கூட்டியே அனைத்து கட்சி கூட்டங்கள்லாம் ஃபார்ம் பண்ணி இது பண்ணீங்களே, இதுக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு ஏன் நீங்க கூட்டல? அதுக்கு கூட்டுங்க, அது தீர்மானம் ஏத்துங்க, அதை வந்து நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அதுக்கான ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஓகே. அப்படின்றது தான் பாயிண்ட். எலெக்ஷனை சந்திக்காத ஒரு கட்சி வாய்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா அந்த தலைவர் என்ன ஏன் இதுக்குமே அதை ஒரிஜினா வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அடுத்து வேற யாராவது ஒருத்தவங்க வந்து பிரஸ் மீட் கொடுப்பாங்க, தலைவர் ஏன் பிரஸ் மீட் கொடுக்கவே மாட்டாரு? இப்போ அந்த 2 நிமிஷம் ப்ரெஸ் மீட் அதையும் திரிச்சாங்க. ஓகேங்களா, இவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தனால தான் அங்கே மக்கள் வந்து நின்றாங்கன்ற மாதிரிலாம் கூட திரிச்சாங்க. இப்போ இவர் விஜயனா ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது, அந்த என்ன விஷயத்துக்காக கொடுத்தாங்களோ அதையும் நீத்து போக வச்சிருவாங்கன்றது தான் பாயிண்ட். அதை அதுக்கான வேலையை தான் கன்ஸ்ட்ரக்டிவா அங்கே பண்ணிட்டே இருக்காங்க. இதுல விஜயனா வந்து ஸ்டாண்டு கொடுக்காம இல்லை, அவர் ஒரு அறிக்கை டீட்டெயில்டாக ஒரு 1 வீக் பிஃபோரே கொடுத்துட்டாரு. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி அடுத்த ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அதில் ஒவ்வொரு நாள் நடக்கிற விஷயங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணணும், பப்ளிக்கு அட்ரஸ் பண்ணணும், அந்த வகையில தான் அட்ரஸ் பண்றாங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து விஜயனாவே வந்து அட்ரஸ் பண்ணணுன்ற ஆக்சுவல் நீட் கிடையாது. ஓகேங்களா, இங்க லைஃப் ஆர் டெத் விஷயம் வந்து ரோட்ல இறங்கி உட்காந்து ஆகணுன்ற சிச்சுவேஷன் வேற, இது கோர்ட்ல நடக்கிற விஷயம், இது வந்து லீகலா நடக்குது, அதுக்கான விஷயங்கள் எப்படி இருந்தாலும் வெளியே வருது, நம்ம சைட்ல நம்ம ஒரு ரிப்போர்ட், நம்ம என்ன கருத்து இருக்குன்றது நம்ம வெளியே சொல்லி ஆகணும், அதுக்காக இது நடக்குது. இல்ல நல்லா கவனிக்கணும் என்னன்னா, தான் மட்டும் தான் பேசணும் கட்சியில, வேற யாரும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கட்சிங்களா இருக்கு. இங்க வேற